ASUS ROG Phone 7 எப்படியோ ஒரு வழியா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 7 அப்புறம் 7 அல்டிமேட். இந்த ரெண்டு வேரியன்ட்டுக்கு வந்து மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். First of all வந்து இந்த போனுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி இதோட போன் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து அதிகமா இருந்தது. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இது எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி பிரைஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. கேமிங் மொபைலுக்கு எதுக்கு இவ்வளவு ரேட் கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கலாமே அன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வந்து 7க்கு வந்து 75,000 வரைக்கும் வந்து பிரைஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணிருக்காங்க. அப்புறம் 7 அல்டிமேட் பாத்தீங்கன்னா வந்து 1 lakh வரைக்கும் வந்து இதோட பிரைஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணிருக்காங்க. இந்த 7 சீரிஸ் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து லான்ச் ஆகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் ஒயிட்டும் அப்புறம் வந்து பேண்டம் பிளாக் வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து லான்ச் ஆகுது. இந்த ROG Phone 7 வந்து பாத்தீங்கன்னா வந்து 239 கிராம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ROG Phone 7 அல்டிமேட் பாத்தீங்கன்னா 246 கிராம் வரைக்கும் இந்த போன் வந்து வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணுது. இந்த ரெண்டு போன் பாத்தீங்கன்னா வந்து Android 13ல வந்து லான்ச் ஆயிருக்கு. கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு போன்லயுமே வந்து DDR5X RAM வெர்ஷனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட மெமரி ஸ்பீட் பாத்தீங்கன்னா வந்து UFS வெர்ஷன் வந்து 4.0 வந்து இந்த ரெண்டு போன்லயும் வந்து கொடுத்திருக்கு. இந்த ரெண்டு போன் பாத்தீங்கன்னா IP54 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து Wi-Fi 7 வந்து இந்த போன் மூலமா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன் Wi-Fi 7ன்றதால நீங்க எங்க இருந்தாலும் லாங்ல இருந்தா கூட வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்து Wi-Fi வந்து கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம சூப்பரான விஷயம் வந்து இந்த போன்ல இதுவும் ஒண்ணுதான். இந்த ரெண்டு போனோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா வந்து 6.718 Full HD plus Samsung Almond டிஸ்ப்ளே. சாம்சங்கோட டிஸ்ப்ளே வந்து இந்த போன்ல வந்து இந்த ரெண்டு போன்லயும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 165 வாட்ஸ் வரைக்கும் ரிஃப்ரெஷிங் ரேட் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. நீங்க நம்புறீங்களா மாட்டீங்கன்னா வந்து ரிஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் இந்த போன் தான் வந்து வேர்ல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 165 ரிஃப்ரெஷிங் ரேட்டும் போன போன்ல ROG 6 போன்ல வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அதே ரிஃப்ரெஷிங் ரேட் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. 165 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1500 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்க பிரைட்னஸ் வந்து அதிகமாவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த போன்ல பாத்தீங்கன்னா 760 ஹெர்ட்ஸ் வரைக்கும் டச் சேனல் ரேஞ்சும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நீங்க வந்து SDRல இருந்து HDR வரைக்கும் நீங்க வந்து டேட்டா வந்து நீங்க மாத்திக்க முடியும் கஸ்டமைஸ். இந்த ரெண்டு போன்ல பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனான Snapdragon 8 Generation 2 ப்ராசஸர் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வர எல்லா ஃபிளாக்ஷிப் போன்லயும் அப்புறம் மட்டும் இல்லாம பெஸ்டான கேமிங் மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸர் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. கிராபிக்ஸ் வைஸா இருக்கட்டும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும் அதிகமாவே மென்ஷன் பண்ணிருக்காங்க. Adrenoட 740 GPU இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இன்னும் இந்த போன்ல இன்னொரு பெஸ்டான கேமிங்கான ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்கு. மேல பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் பட்டன் ஒன்று இருக்கு. இது வந்து கண்டிப்பா வந்து கேமருக்கு வந்து சூப்பரா யூஸ் ஆகும். இந்த ரெண்டு போனுக்கும் பேக்ல மொத்தம் 3 கேமரா கொடுத்திருக்காங்க. 3 கேமரால ஃபர்ஸ்ட் மெயின் வைட் ஆங்கிள் கேமரா பாத்தீங்கன்னா சோனியோட IMX 766 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 50 மெகா பிக்சல் வரைக்கும். அப்புறம் வந்து அல்ட்ரா வைட் பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. 5 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாம கேமிங்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு போன்லயும் ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு போன்ல பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி பவர். மொத்தம் ரெண்டு பேட்டரி இருக்கு. இந்த ரெண்டு 3000 mAh பேட்டரி பவர் 3000 mAh மொத்தம் 6000 mAh பேட்டரி பவர் மொத்தம் ரெண்டு போன்லயும். இது கூட பாத்தீங்கன்னா வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருப்பாங்க. ஆனா பொறுத்தவரைக்கும் இந்தியால பொறுத்தவரைக்கும் வந்து வெறும் 45 வாட்ஸ் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு போனுக்கு வந்து எல்லாமே வந்து சேமா இருக்கு. அப்படி என்னதான் வந்து அதிகமான டிஃபரன்ஸ் இந்த 7க்கும் இந்த 7 அல்டிமேட்டுக்கும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் அதிகமா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து செகண்டரி டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 7க்கு வந்து இல்ல. 7 அல்டிமேட்டுக்கு மட்டும் செகண்டரி டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 2 inches டிஸ்ப்ளே. நீங்க வந்து காலிங் வச்சனாக்கா அது மட்டும் இல்லாம சார்ஜ் ஏற சொல்லோ நீங்க கேம் ஆட சொல்லோ இல்ல எக்ஸ் மோடுக்கு போக சொல்லோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஸ்கிரீனை வந்து ஆன் பண்ண சொல்லோ இதே மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த செகண்டரி டிஸ்ப்ளே யூஸ் ஆகும். மத்தபடி எதுக்கும் யூஸ் ஆகாது. ஒரு 6 விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இதுல ஒரு முக்கியமான டிஃபெக்டும் இருக்கு. நீங்க வந்து ஏரோ ஆக்டிவ் கூலரை வந்து யூஸ் பண்ண சொல்லோ பேக்ல வந்து செகண்டரி டிஸ்ப்ளே வந்து காணாம போயிடும். உங்களுக்கு வந்து செகண்டரி டிஸ்ப்ளே வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாது. இந்த ஏரோ ஆக்டிவ் கூலர் 7 வந்து இப்போ வந்து கூடவே லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 7 சீரிஸ் கூடவே அது வந்து அல்டிமேட்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா 25,000 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ண முடியும். இந்த கூலர் இந்த செகண்ட் டிஸ்ப்ளே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் 16 GB RAM அப்புறம் 512 GB ROMக்கு நீங்க வந்து 25,000 வந்து தனியா எடுத்து வச்சிடணும் அல்டிமேட்காக. இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து இதே போதும், நான் வந்து சின்ன சின்ன கேம் தான் விளையாடுறேன், நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேம் மட்டும் அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னாக்கா நீங்க 75,000 வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணது பெஸ்ட் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஏரோ ஆக்டிவ் கூலர் 7 பத்தி பார்த்துருவோம். இந்த ஏரோ ஆக்டிவ் கூலர் பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க்கே வந்து உங்க போனை வந்து ஹீட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற வேலை தான் இந்த போனோட வேலை. உங்களோட டிஸ்பிளே ஹீட்டும் கூட இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா, உங்களுக்கு கூலிங் ஆகிட்டே இருக்கும் உங்க டிஸ்பிளே கூட. மேக்ஸிமம் வந்து இதுல பாத்தீங்கன்னா வந்து 6ல ஏரோ ஆக்டிவ் 6ல பாத்தீங்கன்னா வந்து சப் வூஃபர் கிடையாது. இதுல வந்து எக்ஸ்ட்ரா சப் வூஃபரை வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து டைப் சி கேபிள் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து சார்ஜும் போடலாம்.
அது மட்டும் இல்லாம ஹெட்போனுக்கான ஒரு போர்ட்டபிளும் இருக்கு இந்த போன்ல. கூட பாத்தீங்கன்னா சப்வூஃபர் இருக்கு. சப்வூஃபர் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து சூப்பராவே வந்து இதுல கொடுக்கும். அது கூட பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏரோ ஆக்டிவ் கூலர்ல வந்து பிசிக்கலா பட்டன் கொடுத்திருப்பாங்க. இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்க வந்து கேமுக்காக விளையாடிக்க முடியும். ஒரு பெஸ்டான கேமுக்கு இது மாதிரி விஷயம்லாம் வந்து இது மாதிரி கேஜெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சூப்பரா யூஸ் ஆகும். 7 அல்டிமேட்டுக்கு வந்து 1 லேக்ன்றது கொஞ்சம் அதிகம் தான். அதுக்காக வந்து இதுக்குள்ள கொடுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவாங்க. 1 லேக் காசு. நிறைய பேர் பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் சொன்னாலும் இந்த போனுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வர்த்தான்ட்டு கமெண்ட் சொல்லுங்க. 7க்கும் 7 அல்டிமேட்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து மேஜராலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்ன சிம்பிள்ஸ் தான். அந்த ஏரோ ஆக்டிவ் கூலர் அதுக்கப்புறம் வந்து செகண்டரி டிஸ்பிளே தான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாம ரேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற விஷயத்துல வந்து ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து 25,000 நாங்க சார்ஜ் பண்ணி வாங்கிக்கிறோம் சொன்னா நீங்க வாங்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க டீடைல்ஸ் வந்து அதிகமாவே வரும். நெக்ஸ்ட் ஒன் ஆகும்.